அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று இறைவார்த்தையில் சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்று அவரை நேரில் பார்க்க வேண்டும், அவரிடம் பல கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தார். அரசி சாலமோனிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்த அனைத்து கேள்விகளையும் கேட்டார். அதில் எதுவுமே சாலமோனுக்கு புதிராக படவில்லை. எல்லாவற்றிற்கும் அவர் பதில் கொடுத்தார். இது மனித அறிவின் சாதனை அல்ல, மாறாக கடவுள் கொடுத்த ஞானத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. அரசி சாலமோனின் அரண்மனையை பார்த்தார். அவருடைய உணவு வகைகள், அலுவலர்களின் ஒழுக்கம், ஆலயத்தில் செலுத்த பலிகள், இவை அனைத்தையும் பார்த்து அவர் கடவுளை மையமாக கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். மேலும் அவர் கேள்விப்பட்டதை விட நேரில் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக உள்ளது என்பதை அவர் அறிந்து கொண்டார். இவை அனைத்தையும் பார்த்து, உம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என அவர் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார். இவ்வாறு சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நாம் பின்பற்றுகின்ற ஆண்டவரை மக்கள் போற்றக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தியில் சில உணவுகள் தீட்டானவை, சில செயல்கள் தீட்டானது என்று யூதர்கள் நம்பிக்கை வைத்திருந்தனர். அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்வது, வெளியே இருந்து மனிதருக்குள் செல்வது ஒருவரை தீட்டுப்படுத்த முடியாது. இதிலிருந்து எல்லா உணவுப் பொருள்களும் தூயது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உணவை காட்டிலும் மனித உள்ளத்தை அவர் பார்க்கிறார். மனித உள்ளத்தில் தீமைகள் நிறைந்திருந்தால் அந்த இடத்தில் ஆண்டவரால் வர இயலாது. அதனால் நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக காத்து கொள்ள வேண்டும். களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, பொறாமை, செருக்கு, மதிகேடு போன்ற தீய நாட்டங்களை எல்லாம் நம்மிடமிருந்து அகற்றி தூய்மையான வாழ்வு வாழ நம்மை பழக்கிக் கொள்வோம். ஆக இன்றைய இறை வார்த்தைகளில் இருந்து நம்முடைய வாழ்க்கையின் மூலம் நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். மேலும் நம்முடைய உள்ளத்தில் உள்ள தீய சிந்தனைகள், தீய செயல்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தூய்மையாக நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, சதா காலங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மெசியாவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆவியான தேவனே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளை நாங்கள் காண கிருபை செய்ததற்காக நன்றி அப்பா. இன்றைய நாளுக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புகிற கிருபைக்காக நன்றி ராஜா. சாலமோனை ஞானத்தினால் நிரப்பி அதோடு கூட அவருக்கு செல்வத்தையும் புகழையும் கொடுத்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். எங்களையும் இறை ஞானத்தினால நிரப்பும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று உம்முடைய ஞானத்தினால சிந்தித்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அப்பா. நீர் எங்களுக்கு கற்பித்துள்ள கட்டளைகளின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. எங்களுடைய வாழ்வில் சாத்தான் பல தீய சிந்தனைகளையும் தீய செயல்களையும் கொண்டு வரும்போது அதை நாங்கள் அறிந்து அதிலிருந்து வெளிவர எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அதை அறவே விட்டு நீர் எங்களுக்கு காட்டியுள்ள வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. எங்களுடைய வாழ்வில் சாத்தான் கொண்டு வருகின்ற எல்லா துன்பத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடும் தேவனே, சக்தியை கொடும் அப்பா, வல்லமையை கொடும் தேவனே. பேரன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடி உம்மிடம் வந்த மக்களுக்கு பரிவு காட்டின தேவனே, நாங்களும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட உதவி செய்யும் அப்பா. பிறருடைய சூழ்நிலைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் தேவனே. எப்பொழுதும் பிறரிடமிருந்து பெறுவதில் மட்டுமே மகிழ்ச்சி கொள்ளாமல் எங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல மக்களாக எங்களை மாற்றி அருளும் அப்பா. பெறுவதில் மட்டும் இன்பம் இல்லை, கொடுப்பதிலும் இன்பம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஞானத்தினால நிரப்பி அருளும் அப்பா. உம்முடைய அரவணைப்பில் எங்களை வைத்து பாதுகாத்தருளும் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 10. அந்நாள்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமண பொருள், மிகுதியான பொன், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார்.
அவர் சாலமோனிடம் தம் மனதில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிதாக தோன்றவில்லை. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது: உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட ஞானமும் செல்வமும் மிகுதியாயிருக்கின்றன. உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர். எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே. மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரவேலின் அரியணையில் அமர்த்திய கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரவேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4800 கிலோ பொன், ஏராளமான நறுமண பொருள்கள், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல் அத்தனை நறுமண பொருள்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 14 முதல் 23. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.